ஒரு சிம்பிளான அதே டைமில் ரொம்ப டேஸ்டான ஒரு மோர் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுவோமா? மோர் குழம்புக்கு இதை அரைச்சி எடுத்துடலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சீரகம், ஒரு 3 சின்ன வெங்காயம், 2 ஆர்க்கு கருவேப்பிலை. இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகாய் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ நாம் அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், சின்ன வெங்காயம், லைட்டாக வதங்கினா போதும். வேக வச்ச காய் எதுனாலும் சேர்த்துடுங்க. நான் இன்னைக்கு வெள்ளரிக்காய் சேர்த்துருக்குறேன். நான் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறதுனால 2வது சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் தாளிப்போடு சேர்த்துருங்க. தேங்காய், ஜீரகம் அரைச்ச விழுது. இதோட அடித்து வச்சிருக்கிற மோர், டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. மோர் குழம்பு லைட்டாக சூடானா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான மோர் குழம்பு ரெடி. நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.